வணக்கம் நண்பர்களே, உங்களை காட்டுப்பூச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காட்டுப்பூச்சி இவங்க தான் சாப்பாடு செய்ய போகிறாங்க. என்னோடய ஒய்ஃபு பவானி பாரதி சேரனெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. மறக்காமல் காட்டுப்பூச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை, அதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்புலாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு குக்கரில் வச்சுருக்காங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுப்பில் குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டுட்டாங்க. துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு மூடிடுவோம். மூடிட்டு எத்தனை விசில் மேடம் விடணும்? 3 விசில் விட்டதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இதுக்கு நடுவில் சைடில் உருளைக்கிழங்கை நம்ம வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வடைக்காக எம்முனா மாவு அரைச்சிட்ருக்காங்க. குறவரன்னு அரைக்கணுமா இல்லை நைஸாக அரைக்கணுமா? நைஸாக இருக்கும். எந்த அளவுக்கு தான் நைஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். வாட்டி நண்பர்களே, இந்த உளுத்தப்பருப்பு கூட கொஞ்சம் அரிசி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காது, புரியுதுங்களா? அப்போ தான் வடையும் நல்லா வரும், சரிங்களா? வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து போட்டோம்னா வடை சூப்பராக இருக்கும். ஒன்று நண்பர்களே, உப்பு இவ்வளோ போட்டுக்கணும். இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும், கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் நல்லா கலந்து வச்சுக்கணும்னா வடை நல்லா சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம், ஓகேங்களா? இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணணும். பச்சரிசி மாவு அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வதக்கிக்கலாம். என்னென்ன காய்? கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அவரைக்காய் விட்டுட்டேன். அவரைக்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு மிளகாத்தூள் அதிலேயே போட்டுருக்கோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. உப்பு தேவையான அளவு இவ்வளோ போட்டோங்க. நம்ம கலரி நல்லா எண்ணெயிலே இதுவாகும். நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும். காயை வதக்கும் போது அது கூட மிளகாத்தூள், உப்பு ரெண்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு தண்ணி வச்சு அதில் ஊற்றிடணும். பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கடைஞ்சி அதெல்லாம் ஊற்றிக்கலாம். சைடில் வானலை போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்குக்கு அந்த உருளைக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டு
நல்லா கிளறிடலாம். அதில் உப்பு போட தேவை, ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுடலாம். காயெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களே சாம்பாரில், இது கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வச்ச பருப்பு நல்லா கடைஞ்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக புளி உருளைக்கிழங்கு சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே திருப்பி போட்டுருந்தா அதுவும் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஒரு சின்ன கோழி குண்டு அளவு. நல்லா ஒரு கொதிச்சு வந்ததும் அது கூட புளி ஆட் பண்ணிக்கணும். நம்ம பருப்பு கடைஞ்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அது கூட ஆட் பண்ணிடணும். வெளியில் நான் போயிட்டு வர கொஞ்சம் கேப்லையே கொஞ்சம் சின்ன வேலையை வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிட்ருக்காங்க. பார்த்தா வடை செஞ்சிட்ருக்காங்க. எங்கே அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள். யாருக்கு? காட்டுப்பூச்சி. அப்புறம் அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது. சப்ஸ்கிரைப். மறக்காமல் காட்டுப்பூச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடை செஞ்சாச்சு. அப்படியே நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடெலாம் பார்த்துடலாம். இன்றைக்கி கேமராமேன்லாம் யாருமே இல்லை, எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் நாமளாக செய்ய வேண்டியதாக இருக்குது. சாம்பார், உருளைக்கிழங்கு, பாயாசம்லாம் எப்போமா பண்ணேன்? முருங்கைக்கீரை பொரியல். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் எல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் இன்னும் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு கை முருங்கைக்கீரை எடுத்து பொரியல் பண்ணி இல்லை குழம்பு வச்சு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகும். அப்புறம் ரைஸ் செஞ்சாச்சு. அப்படியே போகலாம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை அறை. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் சாப்பிட உட்காடுறோம். நீங்களும் சாப்பிடுங்க. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், அம்மா நான் அப்போலாம் இங்கே சாப்பிட்ற உட்காந்துக்கிறோம்மா, தட்டு எடுத்து எங்கம்மா போகிறோம் அப்படின்னு. இன்றைக்கி கிருத்திகடா காக்கா வைக்கண்டான்னு போகிறாங்களே, அதுமாரி காலையிலேருந்து பட்டி போட்டு 2 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. ஏமான்னு கேட்டால் விலக சொல்லுவாங்க பாருங்க. ஏமா அப்போதான் விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கும். 1:30 மணி 2 மணி கார்த்திகை போகுதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு அத்தனை மணிக்கு போடுறாங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்கும். பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வருவாங்க. எவ்வளோ சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கம் போடலாம். மறக்காமல் காட்டுப்பூச்சி சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.